தாய்ப்பாசத்தை கூட அரசியலாக்கினது சூதாட்டம். உலகத்துல விற்க முடியாதது, வாங்க முடியாதது, கொண்டாடப்பட வேண்டியது, மறக்க முடியாதது, மனிதநேயம் நிறைந்தது, பாசம், பற்று, இதெல்லாம் நிறைந்தது தாய்ப்பாசம் மட்டும்தான். ஆனா அந்த தாய்ப்பாசத்தையே அரசியலாக்கினது சூதாட்டம். ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்க. கர்ணன் யாரு? கர்ணன் எவ்வளவு நல்லவன்னு நம்ம பேசுறோம். ஆனா அந்த கர்ணன் அவையில இருக்கும் போதுதான் திரௌபதியோட துகில் உரியப்படுது. கர்ணன் பார்த்து கொண்டிருந்தான். அருமையான ஒரு மகன், நல்ல கொடையாளி. கர்ணனை பற்றி சொல்ல வேண்டுமானால் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லலாம். நட்பின் அடையாளம், அப்படி எவ்வளவோ சொல்லலாம். ஆனால் அவனுக்கு தெரியாதது ஒன்றுதான், தன் தாய் யார், இது தெரியாது. ஆனால் அவன்கிட்ட இருந்த வேதனை எல்லாம் ஒண்ணுதான். அந்த ஒண்ணுதான் அவனை கெட்டவனாக்குச்சு. இப்ப குந்தி தேவிக்கு தெரிஞ்சு போச்சு, தன் மகன் தான் கர்ணன். வர்றா, பாக்குறதுக்கு வர்றா, வந்து எல்லாம் பேசுறா. பேசிட்டு கடைசி என்ன கேட்டா? 2 வரம் கேட்டா. ஒண்ணு, நீ நாகாஸ்திரத்தை 2வது தடவை பிரயோகிக்க கூடாது. ஏன்னா நாகாஸ்திரத்தை அவன் விட்டா அர்ஜுனன் செத்துருவான். அதனால ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும். கேட்கறது யாரு? தாய். மகன் தாயை பார்த்த மகிழ்ச்சியில இதை பெருசா நினைக்கல, சரின்னு சொல்றான். 2வது, நீ 5 பேர்ல இவங்களை கொல்லக்கூடாது. இந்த தாய் எப்படிப்பட்ட தாயா இருக்கணும்? அவன் நல்லவளா கெட்டவளா? மகன் கிட்டேயே சத்தியம் வாங்குறான். அவ போறா, அவ காதுல கேட்கிற மாதிரி ஒரு வசனம் சொல்றான். அதுதான், அன்னையே உன்னை கூட ஒரு அரசியல் தாயாக்கி விட்டார்கள், உன்னை வைத்து கூட அரசியல் பிளே பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்றான். இது காதுல விழுது தாய்க்கு. நின்று திரும்பி பார்க்கிறா, ஆனா பதில் சொல்ல முடியல, போயிடுறா. தாயை கூட தகாத ஒரு அரசியல்வாதி ஆக்குற இடம் எது? சூதாட்டம். பேர் இருப்பாங்க. அதுக்காக ஒரே ஒரு வரியில சொல்றேன். காந்தார் அந்த நாட்டுக்கு போய் அந்த நாட்டை அழித்து அந்த நாட்டு மன்னர்களை எல்லாம் சிறைப்பிடித்து அவர்கள் யாரும் வழங்கக்கூடாது, அவருடைய வம்சமே இருக்கக்கூடாதுன்னு பண்ணியவர் தான் பீஷ்மர். அந்த பீஷ்மருடைய குடும்பத்தை, குலத்தை நாசம் பண்ணிய தீர்வேன் அப்படி என்று கிளம்பியவன் தான் சகுனியோட அப்பா. அந்த அப்பா ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு தான் சாப்பாடு கொடுப்பாங்க அந்த ஜெயில. ஆனா அந்த வம்சம் பூரா ஜெயில இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு. அப்ப இந்த தந்தை மட்டும் என்ன செய்யறாருன்னா, தான் சாப்பிடாமல் இருந்து பிள்ளைக்கு மட்டும் சாப்பாட்டை கொடுத்துக்கிட்டே வளர்க்கிறாரு. யார்? சகுனிய. அதன் காரணமாக உணவில்லாமல் வறுமையினால் தந்தை சாகிறார். சாகும்போது சொல்கிறார், என்ன சொல்றாருன்னா, அந்த குடும்பத்தை அழிக்க வேண்டியதுதான் உன்னுடைய ஒரே கடமை அப்படிங்கிறான். இவனை எரிக்கிறாங்க. அவனுடைய விரல்கள்ல இருந்துதான் எடுத்து அந்த சூதாட்டம் பண்ற அந்த காய் இருக்கு இல்லையா, அதை 2 பண்றாங்க. அந்த 2ஐயும் எடுத்து இவன் கையில கொடுக்கிறாரு. எப்படி கொடுக்கிறாருன்னா, நீ இதை வச்சுத்தான் ஜெயிக்கணும். சூதாட்டம் அங்கே ஒரு மகாபாரதத்தை உருவாக்கியது. அந்த சூதாட்டம் ராஜன் அவர்கள் இப்போது சொன்னார்கள். நீங்கள் புரிந்து கொண்டீர்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. புரியுற மாதிரி புரியாத மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன். அவருக்கு கிடைக்கிற வருமானம், அந்த சூதாட்டக்காரருக்கு கிடைக்கிற வருமானம் ஒரு நாளைக்கு 1000 கோடி, 2000 கோடி, 3000 கோடி, 4000 கோடி. அதனாலதான் அவர் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை கட்சிகளுக்கு தானம் செய்கிறார். இது யாருங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். சுரண்டி பார்த்து வர்ற அந்த சூதாட்டக்காரர் தான். சரியா?
மகாபாரதத்திலிருந்து இன்னைக்கு வந்தாச்சு யார் வரைக்கும்? அந்த பேர் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டாம், ஏன்னா அது அரசியல் ஆயிடும். ஆனால் நான் சொல்ல விரும்பல. குந்தி எதற்காக அதை செய்தா? 2 வரம் வாங்கிட்டு போனா, தாய்ப்பாசத்துலதான் செய்தா. ஆனா அது கண்ணன் பார்வையில பார்த்தா அங்க அரசியல் சூதாட்டம். இங்க அதே அரசியல் சூதாட்டம். மாப்பிள்ளை ஒரு இடத்துல இருக்காரு, மாமனார் ஒரு இடத்துல இருக்காரு, இல்லையா? அதானே நடக்குது. அதானே அத்தனை கோடி ரூபாய் எங்க இருந்து வந்துச்சு? சூதாட்டத்துல இருந்து. அப்ப இந்த சூதாட்டம் எவ்வளவு கேவலமான விஷயம்ங்கிறத அதைத்தான் சொல்லி இருக்காங்க. அங்க ஆரம்பிச்சது, மகாபாரதத்தில் ஆரம்பிச்சு வந்து இன்னொரு ஸ்டேட்காரர் இங்க வந்து அவ்வளவு சம்பாதிச்சு அவர் மாப்பிள்ளை இங்க இருக்கக்கூடிய அளவுக்கு சூதாட்டம். இப்ப சூதாட்டம் படமா வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியும் படமா வந்துச்சு. முத்துராமன் ஜெய்சங்கர் நடிச்சு மதுரை திருமாறன் நடித்து அந்த படம் ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்லா ஓடின படம். அதுவும் சூதாட்டம் தான். கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா? கரெக்ட். இப்ப ஆற்றல் உள்ளவர்கள் ஜெயிக்கிறாங்க, சினிமால ஆற்றல் உள்ளவர்கள் ஜெயிக்கிறார்கள். ஆனா அதிர்ஷ்டம் உள்ளவர்களும் ஜெயிக்கிறாங்க. ஆற்றல் உள்ளவர்கள் மட்டும்தான் ஜெயிக்கிறார்கள் சொல்ல முடியாது. ஆற்றல் உள்ளவர்கள் யாரு? ஆர் வி உதயகுமார். எத்தனை படம் வரிசையா சொல்லலாம். அடுத்தது அந்த டைரக்டர் பேரரசு, வரிசையா சொல்லிட்டே போலாம். அதே மாதிரி ஒரு எழுத்தாளர் உங்க முன்னாடி நிக்கிறான். 250 படம் எழுதியிருக்க, வெற்றி தான் என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும். ஆக அங்க ஆற்றல், அதிர்ஷ்டம். டி ராஜேந்தர் வேலை செய்தார்னு ஒரு படம் சொல்லுவாங்க. என்ன படம்? ஒருதலை ராகம். ஆனா அதுல டைரக்டர் பேர் வந்தது யாரு? உங்களுக்கு தெரியும். அது எப்படி சொல்றது? ஆற்றல் இருந்திருந்தால் அவர் என்னைக்கும் ஜெயிச்சுக்கிட்டு தானே இருக்கணும். இத்தனை வருஷம் ஆச்சு. உதயகுமார் இருக்காரு, அவர் இருக்காரு, நான் இருக்கோம், நாங்கெல்லாம் இருக்கோம். என்ன காரணம்? ஆற்றல். அதிர்ஷ்டம் ஒரு படத்தோட போயிடும், 2 படத்தோட போயிடும், 3 படத்தோட போயிடும். ஆனா இங்க ஆற்றல் உள்ள இன்னொருத்தர் இந்த மேடையில் இருக்கார். இன்னைக்கு யார் பெரிய ஹீரோன்னு சொன்னா, விஜய் ஒரு பெரிய ஹீரோ, அஜித் ஒரு பெரிய ஹீரோ. இந்த 2 பேரையும் வச்சு படம் எடுத்த ஒருத்தர் இங்க இருக்காரு, இந்த மேடையில இருக்காரு. 1995 என்னமோ அந்த படம் எடுத்தாரு. கரெக்டா? சவுந்தரபாண்டிய காணமே, அவர் எடுத்தார் அந்த படம். அந்த 2 பேரையும் வச்சு எடுத்தவர் இன்னைக்கு படம் எடுக்க முடியுதா? யோசிச்சு பாருங்க. அதனால யாருமே தயவு செய்து சூதாட்டம் ஆடாதீங்க, சூதாட்டத்துக்கு போகாதீங்க. சூதாட்டம் செய்யறவங்களை விலக்கி வைங்க, விலக்கி வச்சிருங்க. வேண்டாம். பல கோடியை கொடுத்து ஒரு கட்சியை விலைக்கு வாங்குற அளவுக்கு சூதாட்டம் இன்னைக்கு இருக்கு நாட்டுல. அப்படிப்பட்ட சூதாட்டத்தை படமா சொல்லியிருக்காங்க. இந்த படம் ஜெயிக்கணும், இதை எடுத்தவங்க நல்லா வரணும், மேலும் மேலும் படம் எடுக்கணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இயக்குனர் திருமுகு குகநாதன் அவர்களே, மிகச்சிறந்த மருத்துவர், ஆபரேஷன்ல தமிழ்நாட்டில் மிக முக்கியமானவர் டாக்டர் ராஜ்குமார், லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலுடைய உரிமையாளர், அற்புதமான டாக்டர். அப்புறம் என்னுடைய தம்பிகள் உதயகுமார் டைரக்டர், தலைவர், செயலாளர் பேரரசு, மற்றும் யார் சவுந்தர், என்னுடைய அருமை தம்பி சவுந்தர், இசையமைப்பாளர், ப்ரொடியூசர், மற்ற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு வித்தியாசமான ஆடியோ ஃபங்க்ஷன், ஆனால் ஆத்மார்த்தமான ஆடியோ ஃபங்க்ஷன். நம்ம ப்ரொடியூசர் உருவத்தில் தான் இப்படி இல்லை, உள்ளத்திலே பறந்த உள்ள கொண்டோம். இந்த காலத்தில் இப்படி ஒரு படம் எடுக்கணும்னு அவருக்கு தோணுச்சு இல்லையா? அவரும் அவருடைய நண்பர்
2 பேரும். மஞ்சுநாத் அண்ட் சீனிவாசன். காலத்துக்கேற்ற இன்னைய நாடு எப்படி கெட்டு போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கிறதுன்ற ஒரு பகுதி, அது ரொம்ப குறைவு. ஆனா கெட்டு போறதுக்கு உரிய அத்தனை வசதிகளும் இந்த நாட்டில் அதிகம் இருக்கு. எத்தனையோ சூதாட்டம், அதாவது சூதாட்டம் நடத்துறவன் கோட்டீஸ்வரன் ஆகிறான். சூதாட்டத்துல கலந்து கொண்டு குடும்பத்தை அழிக்கிறவன் தெருக்கோடிக்கு வந்துடுறான். பல குடும்பங்கள் அனாதையா போயிடுச்சு. அது எத்தனை விதமான சூதாட்டம்னாலே குடியும் அதுல சேர்ந்துருச்சு. குடி பல குடும்பங்களை கெடுத்துருச்சு. சீட்டாட்டம், ரேஸ ஒழிச்சிட்டாங்க. இருந்தா கூட மறைமுகமா நடத்துறானுங்க. நீங்க பாருங்க, ஒருத்தன் இன்னைக்கும் 1000 கோடிக்கு மேல நன்கொடை கொடுக்குறான் கட்சிகளுக்கு. ஒரு கட்சிக்கு பல ஆயிரம் கோடி, இன்னொரு கட்சிக்கு 100கணக்கான கோடி. ஒருத்தனுக்கு எப்படி சார் இப்படி நன்கொடை, தேர்தல் நிதி? அப்போ எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிருக்கும். இவ்வளவு பணத்தை இவன் நன்கொடையா கொடுக்கறான்னா அவன் எத்தனை லட்சம் கோடி வச்சிருப்பான். இந்த லட்சம் கோடி யார் பணம்? இந்த ஏழைங்க பணம். பேராசையில உழைச்சி சம்பாதிக்கிற எண்ணெய் போட்டு சூதாடி சம்பாதிகள் நினைச்சு குடும்பத்தையே இழக்கிறாங்க. இப்ப சமீபத்தில் ஆன்லைன்ல ரம்மி ஆட்டம்னு ஒண்ணு, பல பேர் உயிரை குடிச்சிச்சு சார். பல பேர் உயிரை எழுந்துட்டாங்க. ராத்திரில விளையாடி 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 அடிக்ட் ஆகி பல தாய்மார்கள் தாலி இழந்தாங்க. ஒரு குடியினால மட்டும் தாலி இறக்கல. இந்த சூதாட்டம் அதை விட கேவலம். இதை நடத்துறவன் கோட்டீஸ்வரனாகி நன்கொடை கொடுத்து ஊரெல்லாம் பெரிய மனுஷனா இருக்காங்க. அவனுங்கெல்லாம் இந்த நாட்டில் பெரிய மனுஷன். நம்மள போல தர்மம் பண்றவங்கெல்லாம் அடையாளம் தெரியல யாருக்குமே. என்னால முடிஞ்சது 1000மோ 500மோ கொடுக்குறேன். குகநாதனால், ராஜ்குமார், நம்ம உதயகுமார், பேரரசு, நம்ம ப்ரொடியூசர் முடிஞ்ச உதவி பண்றோம். ஆனால் நம்ம பேர்ல யாருக்கும் தெரியாது. கோடிக்கணக்கா கொடுக்கிறவன், கொள்ளை அடிக்கிறவன், கலப்படம் பண்றவன், அதை வாங்குறான் பாருங்க லஞ்சம். அரசு அதிகாரி, காவல்துறை, அரசியல்வாதி, இவங்கெல்லாம் என்னுடைய வாயால் சொல்ல விரும்பல, ஒரு காலத்தில் அவங்க கேடுகிட்டு போவாங்க. இந்த மாதிரி விஷயத்த இந்த 1, 2, 3ன்னு ஒவ்வொரு கேடு என்னென்ன சூதாட்டத்தில் எதெல்லாம் குடும்பத்தை அழிக்குதுன்னு அது ஒன்று போட்டிருந்தார் டைரக்டர். நல்லா இருந்தது. ட்ரெய்லர்ல 1, 2, 3ன்னு வகுத்து போட்டுருந்தார். இதையும் தாண்டி நிறைய இருக்கு. அதனால இந்த சூதாட்டம் என்பது, குடியாட்டம் என்பது, மக்கள் இங்க எல்லாம் நல்ல மக்கள், நான் இவங்க சொல்ல வேண்டியதில்லை. ஆனா யூடியூப் மூலமா இந்த செய்தி பரவுது இல்லையா, நாடு பூரா என் சகோதரர்கள் அவங்க எல்லாரும் பார்த்து இந்த சூதாட்டத்தை ஒழிச்சிட்டு குழந்தைகளை நல்லா படிக்க வச்சு அப்பா அம்மாவை காப்பாற்றி இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். தாய் தந்தை தான் முதல் தெய்வம். இந்த தாயின் தந்தையை காப்பாற்றுறவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க. நீங்க சூதாடுற அந்த பணத்தை தாயின் தந்தைக்கு சாப்பாடு போட்டு மருந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த புண்ணியம் காலமெல்லாம் இருக்கும் என்பதை இந்த சூதாட்டம் படத்தின் மூலமாக தம்பி டைரக்டர் சசி சுந்தரம் நல்லா பண்ணியிருக்கார். நடிச்சவங்க எல்லாம் கூட இயற்கையா நம்ம கிராமத்தில் இருக்க மாதிரி, நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரியே இருந்தாங்க. மியூசிக் தம்பி ரெண்டு பாட்டு, ஒன்று மஜா பாட்டு, நம்ம உதயகுமார் ரொம்ப ரசிச்சு அதை பாராட்டினாரு. தேவை, வேற வழி இல்லை. எல்லா மக்களையும் கவரணும்னா அப்படிப்பட்ட ஒரு பாங்கு வேணும். ஒரு லவ் சாங், ரெண்டுமே நல்லா இருந்தது. தம்பி உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. என்னுடைய தம்பி விஜய முரளி, அவன் யார் ஒருத்தரை கூப்பிட்டு பாராட்டுறானோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு எதிர்காலம் இருக்கும். அப்படிப்பட்ட அருமை தம்பி விஜய முரளிக்கும் மற்ற அத்தனை பேருக்கும் என் உளம் நிறை நன்றி சொல்லி, சூதாட்டம் என்பது நம் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. யாருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடாது. உழைப்பால் உயர்வோம்.
உழைப்பு தான் ஒவ்வொருவரையும் காப்பாற்றும், குடும்பத்தை காப்பாற்றும். ஆகவே உழைப்போம், உயர்வோம், மற்றவர்களையும் உயர வைப்போம், வாழ வைப்போம். இந்த படம் வெற்றி பெற்று ப்ரொடியூசரை வாழ வைக்கணும், அவர் அடுத்து படம் தயாரிக்கணும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்தபடியாக நடன இயக்குனர் தினேஷ் நாயகனாக நடித்த லோக்கல் சரக்கு ராதா